அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவர்களிடத்திலேயே ஒரு கேள்வி பல நேரங்களில் கேட்கப்படுவது உண்டு. நீங்கள் ஒரு கடவுளை வணங்குகிறீர்களா, 3 பேரை வணங்குகிறீர்களா? அவங்க அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள்? இல்ல, நாங்க ஒரே கடவுளைத்தான் நாங்க வணங்குகிறோம். அப்படி என்றால் நீங்கள் 3 பேரை சொல்லுகின்றீர்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, தந்தை, மைந்தன், தூய ஆவி என்பதாக சொல்கிறீர்களே, அது எப்படி? அதெல்லாம் ஒரே கடவுள் தாங்க, 3 நிலையில அதை நாங்க பார்க்கிறோம் என்பதாக அதற்கு பதில் சொல்லுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அது பல நேரங்களிலே அந்த பதில் அவர்களை திருப்திப்படுத்துவது இல்லை. இதை எப்படி நாம விளங்கிக் கொள்ளுவது அல்லது எப்படி இதை விளக்குவது? கிறிஸ்தவத்திலே சொல்லப்படுகின்ற இந்த ஒருமை, 3 பேர் இல்ல, அந்த ஒரே கடவுள் தான் 3 நிலைகளில் அவர் செயலாற்றுகின்றார். தந்தை, மைந்தன், தூய ஆவி. இதற்கு பதில் சொல்லுகின்ற வண்ணமாக அருள்நந்தி சிவாசாரியார் என்பவர் சைவ சித்தாந்தத்திலே ரொம்ப அழகாக அவர் சொல்லுகின்ற சிவஞான சித்தியார் சுபக்கம். சுபக்கம் என்று சொல்லுவது சைவவாதிகளினுடைய இறையியலை விளக்கி காட்டுகின்ற ஒரு பகுதி. பரபக்கம் என்று சொல்லுகின்ற போது சைவவாதிகளுக்கு எதிரானவர்கள் எழுப்புகின்ற சில வினாக்கள், அதற்கு அவர் அளிக்கின்ற பதில். இது சுபக்கம் என்கின்ற பகுதியிலே வருகிறது. அருவமோ ரூவா ரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்து இங்கு எண்ணின். அருவமோ ரூவா ரூபம் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் 3ம் சொன்ன ஒருவனுக்கு உளவாமே. இந்த பாடல் முதல் 2 அடிகளும் கேள்வி எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்த 2 அடிகளும் அந்த கேள்விக்கு பதில். நீ உரைக்கின்ற கர்த்தாவினுடைய வடிவம் என்னது? அவர் அருவமா, உருவமா, உருவமா? இதற்கு நீ எனக்கு பதில் சொல் என்பதாக அந்த முதல் 2 அடிகள். அருவமோ ரூவா ரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்து இங்கு. அதுக்கு அடுத்த அடியில பதில் வருகிறது. அருவமோ ரூவா ரூபம் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் 3ம் சொன்ன ஒருவனுக்கு உரியவாமே. கர்த்தா என்று சொல்லுவது கர்த்தரை குறிப்பது. கர்த்தர் என்று சொன்னால் படைப்பாளர் என்று பொருள், த கிரியேட்டர். ஒருவன் என்று சொன்னாலும் கடவுளைத்தான் குறிக்கின்றது. ஒருவன் அப்படின்னு சொல்லுகின்ற போது மிகவும் உன்னதமானவர், மிகவும் உயர்ந்தவர், பரன், பராபரன் என்பதாக எல்லாம் சொல்லலாம். சைவ சித்தாந்தத்திலே பரம், அபரம், பராபரம் இந்த 3ம் இறையியலாக சொல்லப்படுகின்றது. பரம் என்று சொன்னால் மேலான, அது அருவ நிலையை குறிப்பது. அருவம் என்று சொல்லுகின்ற போது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை கண்களால் பார்க்க முடியாது. உருவம் என்று சொல்லுகின்ற போது நம்மை போன்ற மாந்தனாக அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்த ஒரு நிலையை விளக்குவதாக அந்த உருவம் என்பது சொல்லுகின்றது. இதுதான் பரம், அபரம். பராபரம் என்று சொல்லுவது 2ம் கலந்தது. அவரை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஆக இப்ப தந்தை, மைந்தன், தூய ஆவி என்று சொல்லுகின்ற போது நாம கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி விடுகின்றோம். தந்தையானவருக்கு ஒரு வேலை, மகனுக்கு ஒரு வேலை, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வேலை, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே ஆளுதான் 3 நிலைகளில் 3 அமைதியில் அவர் பணியாற்றுகின்றார், செயலாற்றுகின்றார். அப்போ இயேசு பெருமான் இந்த உலகத்தில் இருந்தபோது பிதாவை எங்களுக்கு நீர் காண்பியும் ஒரு கேள்வி. அப்போ அவர் என்ன சொன்னாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் உருவத்தில் வந்திருக்கிறேன். அருவ நிலையிலே இருந்து அருவ நிலையை நீத்து இந்த உலகத்திற்கு உருவத்திலே நான் வந்திருக்கின்ற கடவுள். ஆகையினால இந்த உருவம் என்பது அபரம்,
அப்படிங்கிற நிலையை குறிக்கும். பராபரம் அப்படின்னு சொல்லுவது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்ப அருவமோ ரூவா ரூபம், அதான் அரு உருவம். ஆனதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே. அந்த ஒருவருக்கு இந்த மூன்று நிலையும் உண்டுங்க. மனிதன், நான் இப்ப பேசுறேன், நான் பேசுகின்ற போது நீங்கள் கேட்கிறீர்கள். பேசுவது நானா, என்னுடைய உடலா, என் உயிரா? உயிர் போயிட்டுன்னா உடல் போய்விடுகின்றது. உடல் அழிந்து போய்விட்டது, என்னால் செயல்பட முடியாது, யாராலும் செயல்பட முடியாது. ஆனால் கடவுளுக்கு அப்படி இல்லை. அவர் அருவ நிலையிலும் தனியாக செயல்படுபவர், உருவ நிலையிலும் தனியாக செயல்படுபவர், அரு உருவத்திலும் அவர் தனியாக செயல்படக்கூடியவர். அப்போ அறத்திலிருந்து மேலான நிலையிலே இருக்கின்ற அந்த கடவுள் இந்த உலகத்திலே இருக்கிற மாந்தரை மீட்டு கொள்ளும்படியாக இந்த மனிதனைப் போலவே அவர் இந்த உடலை தரித்து இந்த உலகத்தில் மாந்தனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறை உண்டு ரத்தம் சிந்தி மீட்பளித்தார். சைவ சித்தாந்தம் இதை அழகாக சொல்லுகின்றது. பல பதிவுகளிலே அந்த பாடல்களை எல்லாம் உங்களுக்கு நான் அறிவித்திருக்கின்றேன். ஆகையினால கடவுள் 3 பேர் அல்லர், ஒரே கடவுள்தான். இன்றைக்கு அவர் ஆவியான நிலையிலே செயல்படுகின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் உருவத்திலே இந்த உலகத்திலே வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை, அந்த மீட்பின் பணியை அவர் செய்து முடித்துவிட்டு இப்பொழுதும் அவர் பரலோகத்திலே தந்தை, மைந்தன், தூய ஆவியானவராக ஒரே கடவுளாக அவர் வீற்றிருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றார். ஆகையினால கிறிஸ்தவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு சைவம் விடை கூறுகிறது. இதுல பிரம்மன், விஷ்ணு, சிவன் என்பதாக சொல்லுவதெல்லாம் அது புராண நிலையிலே சொல்லப்படுகின்ற விளக்கங்கள். இதை குறித்து வேறு ஒரு பதிவிலே நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். இறை அருள் உங்களோடு கூட இருப்பதாக. நன்றி, வணக்கம்.